உளுந்தூர்பேட்டையிலேயே சைதை தொகுதி வாழைத்தோப்பு பகுதியில் 77.76 கோடி மதிப்பீட்டில் 504 நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை கட்டி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி எல்லாருக்கும் இத்தனை திட்டங்களை, எத்தனையோ தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டில் நம்முடைய ஆட்சியில் வந்துட்டுருக்கு. இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை, டெல்லியிலேருந்து நமக்கு வர வேண்டிய நம்ம வரியெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்குறாங்களா? எந்த நிதியும் வரதில்லை, நிதி வருவதில்லை. புயல், மழை, வெள்ளம் என்றால் நிவாரணம் வருவதில்லை. நம்ம ஏதாவது புதிய திட்டம் கேட்டோம்னா உங்களுக்கு மக்கள் தொகை இல்லை, திட்டத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு மதுரைக்கு மெட்ரோ கேட்டால் கிடையாது, கோவைக்கு மெட்ரோ கேட்டால் தமிழ்நாடுன்னா கிடையாதுங்கிறாங்க. எந்த திட்டத்தை, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான நிதி உதவியை கூட அங்கே ஒன்றிய அரசாங்கம் நமக்காக செய்வதில்லை. இத்தனை சவால்கள் இருந்த பிறகும் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சியில் நாட்டிலேயே இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில்தான் இருக்கிறது. 11.19%. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாட்டிலேயே முதல் இடம். 9.4% வளர்ச்சி தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 3,62,000. இது தேசிய சராசரியை விட 1.77% அதிகம். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டை, தமிழ் மக்களை வளர்ச்சி பாதையிலே எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி.